ஓகே பிள்ளைகள், நாங்கள் இப்போ தான் ஹீட்டுக்குள்ள போகிறோமா, அதுவும் ஹீட்டுன்ற இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஹீட். நான் உங்களுக்கு சில சினாரியோ சொல்கிறேன், இமேஜின் பண்ணிட்டு வாங்கவா. ஓகே, முதல்ல நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால், நான் நான் இதில் கீற நேர்கோடுகள் கொஞ்சம் நேராக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டி என்ற ஒரு தடிப்பை உடைய ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள, ஓகே, ஒரு மூடப்பட்ட பாத்திரத்துக்குள்ள நான் வந்து பனிக்கட்டியை வச்சுக்கிறேன். ஃபுல்லா இல்ல, ஒரு அரைவாசி. சரியா, ஒரு அரைவாசிக்கும் ஒரு அளவுக்கு நாம் வந்து பனிக்கட்டியை வச்சுக்கிறோம் பிள்ளைகள். ஓகேயா, பனிக்கட்டியை வச்சுக்கிறோம். ஸோ நான் உள்ள பனிக்கட்டி அது வந்து சய 30 பாய்ச்சல் கொண்டு போய் வச்சுக்கொள்வேன். பனிக்கட்டி சய 30 பாய்ச்சல் இருக்கு. நான் இந்த பனிக்கட்டியை வந்து சய 30 பாய்ச்சல வச்சுட்டு சூழல்ல இருந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஒரு பக்கத்தை ஒரு 50 பாய்ச்சல மெயின்டைன் பண்ண போறேன். ஓகேயா, ஒரு பக்கத்தை 50 பாய்ச்சல மெயின்டைன் பண்ண போறேன். ஓகே, ஒரு பக்கத்தை 50 பாய்ச்சல மெயின்டைன் பண்ண போறேன். மற்ற பக்கம் வந்து அது ஏதோ ஒரு வெப்பநிலை இருக்க போது, அது எனக்கு என்னன்னு சொல்லி இப்ப தேவையில்லை, அதை விடுங்க. அப்ப இந்த பெட்டிக்கு வெளியே இருக்கிற 50 பாய்ச்சி என்ற வெப்பநிலை இருக்குது, பெட்டிக்குள்ள சய 30 பாய்ச்சி என்ற வெப்பநிலை இருக்குது. சரியா, இங்க 50 பாய்ச்சி என்ற வெப்பநிலை இருக்குது, அங்கால இன்னும் இடத்துல சய 30 பாய்ச்சி என்ற வெப்பநிலை இருக்குது. வெப்பநிலை வித்தியாசம் ஒன்றுக்குமா இருந்தா வெப்பநிலை அதிகமா இருக்கிற அந்த புள்ளியில இருந்து வெப்பநிலை வந்து தாழ்வா இருக்கிற புள்ளியை நோக்கி வந்து வெப்பம் வந்து பரிமாற்றப்படும், வெப்பம் வந்து டிரான்ஸ்பர் ஆகும். ஓகேயா, அதாவது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சய 50 பாய்ச்சியா இருக்கிற சூழல்ல இருந்து சய 30 பாய்ச்சியா இருக்கிற பனிக்கட்டிக்கு வெப்பம் வந்து உள்ள போக போகுது, வெப்பம் வந்து உள்ள போக போகுது. சரி, இப்ப எப்படி வெப்பம் உள்ள முதல்ல போகும்னு சொன்னா, முதல்ல இந்த பாத்திரத்தின் தடிப்பு டியை தாண்டி வெப்பம் உள்ள போக வேணும். ஓகேயா, இப்போ ஒரு பாத்திரம் வந்து குறிப்பிட்டுள்ள தடிப்பு டிஏ இருக்குது, டிஏ இருக்குன்னு சொன்னா வெளியில 50 பாய்ச்சி இருக்குன்னு சொன்னா உள்ள சய 30 பாய்ச்சி இருக்குன்னு சொன்னா அந்த டி என்ற தடிப்பை தாண்டி வெப்பம் உள்ள போக வேணும். ஸோ நீங்க வந்து ஹீட் என்ற பாடம் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்துக்கு ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. அது என்ன வீதத்துல வெப்பம் உள்ள போகும்னு சொன்னா Q/T சமன் KA இன்டு θ1 மைனஸ் θ2 ஓவர் டி என்ற வீதத்துல வெப்பம் உள்ள போகும்ன்ற ஒரு ஈக்குவேஷன் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓமா, முதல்ல என்ன நடக்கும், நீங்க வெளியே இருக்கிற வெப்பம் வந்து உள்ளுக்குள்ள போக வேணும். நான் என்ன சொன்னான், இந்த பாத்திரம் வந்து ஒரு மூடப்பட்ட பாத்திரம் தான், ஆனா டி தடிப்பை உடைய ஒரு பாத்திரம். டி தடிப்பை உடைய ஒரு பாத்திரம்னு சொன்னா முதல்ல வெளியே இருக்கிற வெப்பம் வந்து உள்ள போக வேணும்னு சொன்னா அந்த பாத்திரத்துக்கு கூட வந்து வெப்பம் போக வேணும்னு சொன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் கே வெப்ப கடத்தாரா இருக்கிற அந்த பாத்திரத்துல, சரியா, கே வெப்ப கடத்தாரா இருந்த அந்த பாத்திரத்துக்கு KA இன்டு θ1 மைனஸ் θ2 டின்னு சொல்லி வெப்பம் உள்ளுக்குள்ள போகும். இங்க வர ஏன்றது என்னன்னு சொன்னா எந்த குறுக்குவெட்டு பரப்புக்கான வெப்பம் போகுமோ அதுதான் இங்க வர ஏ என்ற குறுக்குவெட்டு பரப்பளவு. சோ இந்த படத்தின்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த படத்தின்படி பாருங்க, இந்த பக்கம் தான் ஏயா இருக்கு. அதாவது நான் இந்த பெட்டியை மற்ற சைட்ல இருந்து பார்த்தேன்னு சொன்னா, ஓகே, இந்த சைட் நான் இந்த பச்சாளுகிற அம்புக்குறி சைட்ல இருந்து நான் இந்த பெட்டியை பார்த்தேன்னு சொன்னா, அந்த பெட்டியை பார்த்தேன்னு சொன்னா பரப்பளவுன்றது கிட்டத்தட்ட ஒரு சதுரம் மாதிரி இருக்கும் இல்லையா. இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த பாத்திரம் வந்து ஒரு சதுரமுகியாவோ அல்லது கனவுருவாவோ இருந்தா நான் அந்த பக்கத்துல இருந்து பார்த்தேன்னு சொன்னா அந்த பரப்பளவு ஒரு சதுரமுகியா இருக்கு. அந்த பரப்பளவு தான் இங்க வர ஏ என்றது. டி என்றது எவ்வளவு தூரத்தை தாண்டி வெப்பம் அங்கால போக போகுது, அல்லது எவ்வளவு நீளம், எவ்வளவு நீளம் இந்த டி என்ற இந்த நீளத்தை தாண்டி வெப்பம் அங்கால போக போகுது. அப்ப இது நீங்க ஹீட்ல படிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இத நாங்களும் திருப்ப ரிவிஷன்ல பார்ப்போம், எப்படி இதுல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், எப்படி எஸ்ஐக்கள் வரும், நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஒரு விஷயம். ஸோ இங்க உங்களுக்கு நீங்க முக்கியமா இங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் குறுக்குவெட்டு பரப்பளவு என்னவா இருக்கும், டி என்னவா இருக்கும்ன்ற வித்தியாசம் எனக்கு தேவை. ஓகேவா, ஏ என்னவா இருக்கும், டி என்னவா இருக்கும், ரைட். இப்ப 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 நாங்க என்ன பார்த்துட்டோம்னு சொன்னா வெளியே இருக்கிற வெப்பம் இந்த பாத்திரத்தை தாண்டி உள்ள போயிட்டார். ஓகே,
இப்ப என்ன ஆக போகுதுன்னு சொன்னா -30 பாய்சி என்ற பனிக்கட்டிக்கு வெளியே இருந்த ஒரு வெப்பம் வருமென்று சொன்னா, ஓகே, வெளியே இருந்த ஒரு வெப்பம் -30 பாய்சி இருக்கிற பனிக்கட்டிக்கு வருமென்று சொன்னா அங்க என்ன ஆகும் பிள்ளைகள்? பனிக்கட்டியா இருக்கிற ஒருத்தர் வெப்பத்தை வாங்குவாரா இருந்தா அவற்றை வெப்பநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல அதிகரிக்கும். அந்த விஷயம் இல்லைங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃப்ரிட்ஜுக்கு இருக்கிற ஒரு பனிக்கட்டியை தூக்கி வெளியில வைக்க போறீங்க. நீங்க ஃப்ரிட்ஜுக்கு இருக்கிற ஒரு பனிக்கட்டியை தூக்கி வெளியே வைக்க போறீங்கன்னு சொன்னா அதுண்ட வெப்பநிலை முதல்ல 30 பாய்சி அப்படி இருக்குமென்னு சொன்னா முதல்ல 30 பாய்சி அப்படி இருக்குமென்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த 30 பாய்சில இருக்கிற பனிக்கட்டின் வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். ஏன்? நான் வெளியே இருந்த ஒரு வெப்பத்தை அந்த பனிக்கட்டி குட்டிக்கு திருப்பனா இருந்தா அவற்றுக்கிடையில இருக்கிற கவர்ச்சி விசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடையும். உடைய வெப்பநிலை வந்து முதல்ல அதிகரிக்கும். 30 பாய்சில இருந்தது அடுத்த ஸ்டெப் என்ன ஆகலாம்னு சொன்னா நாம் வழங்குற வெப்பம் வந்து போதுமானதா இருந்தா அடுத்த ஸ்டெப் 1 minute. ஓகே பிள்ளைகள், சாரி. ஓகே, அப்ப முதல்ல வந்து நான் கொடுத்த வெப்பம் அந்த பாத்திரத்தை தாண்டி உள்ள வந்தது. அடுத்து என்ன ஆகுதுன்னு சொன்னா பனிக்கட்டிக்கு அந்த வெப்பம் வந்து அந்த வெப்பம் வந்து பனிக்கட்டிக்கு போயக்குள்ள 30 பாய்சில இருக்கிற பனிக்கட்டின வெப்பம்ல கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு மேக்சிமம் என்ன செய்யலாம்னு சொன்னா 0 பாய்சிக்கு அதிகரிக்கும். ஓகேவா? அதாவது 30 பாய்சில இருக்கிற பனிக்கட்டி குச்சின வெப்பம்ல கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு 0 பாய்சிக்கு அதிகரிக்கும். அப்ப இங்க என்ன நிகழுதுன்னு சொன்னா நான் கொடுக்கிற வெப்பம் அந்த குறிப்பிட்ட திணிவு பனிக்கட்டின் வெப்பநிலையை உயர்த்துது. அப்ப நாம் வழங்கப்பட்ட வெப்பத்துக்கான ஈக்குவேஷன் HMN MS தீட்டாவா இருக்கும். எம்ன்றது பனிக்கட்டின் திணிவா இருக்கும். எஸ்ன்றது வந்து பனிக்கட்டி குற்றின் தன்மறை வெப்பமா இருக்கும். தீட்டான்றது வெப்பநிலை வித்தியாசமா இருக்கும். ஓகேவா பிள்ளைகள்? சோ நீங்க இதைத்தான் வந்து எப்படி பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா எஸ்ஸுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. படிப்பம் நாங்களும் அந்த விஷயம் வரையக்குள்ள பரவலங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். பிசிக்ஸை பொறுத்தவரையில எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. மீன்ஸ் வரவிலக்கணங்கள் எதுவுமே எஸ் என்று சொன்னா என்றால் என்ன என்ற மாதிரி கேள்விக்கான பதில் எனக்கு தேவையில்லை. நான் இந்த ஈக்குவேஷனை வச்சு எஸ் என்று சொன்னா என்னன்னு சொல்லி என்னால எழுதி கொள்ளலாம். ஸோ என்ன விஷயம்ன்றதை விளங்கி வச்சிருந்தீங்களா? ஓகே, ஓகேவா? ஓகே, ஒரு விஷயம் பார்த்தனாங்க ஒரு டி நீளமுடைய ஒரு நீளத்தை தாண்டி வெப்பம் வந்தா அதுக்கான வெப்ப சமன்பாடு இதுன்னு சொல்லி பார்த்தனாங்க. அடுத்தது இப்ப பார்த்தனாங்க ஒரு பனிக்கட்டி குட்டின வெப்பம்ல வந்து அதிகரிக்குதுன்னு சொன்னா அதுக்கு தேவையான வெப்பத்துக்கான சமன்பாடு HMN MS தீட்டா. இங்க உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் பிள்ளைகள். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா Q/T என்ற ஒரு விஷயம் மென்ஷன் நான் இங்க H என்ற ஒரு விஷயம் சொல்றேன். அந்த Q/Tக்கும் பிள்ளைகள் 5:15 வகுப்பா லேட்டா வராக்கள எடுக்க மாட்டேங்க. இனிமேல் உள்ள நீங்கள் லேட்டா வாரீங்கன்னு சொன்னா அதுக்கான மீனிங் நீங்க நித்திரம் வாரீங்களா? ஓகே, ஓகே, ரைட். அப்ப இங்க நான் மென்ஷன் பண்ண விஷயம் வந்து Q/T, இங்க நான் மென்ஷன் பண்ண விஷயம் வந்து H. இந்த H என்று சொன்னா என்ன, Q/T என்று சொன்னா என்னன்னு சொன்னா H என்று சொன்னா நான் வழங்குற வெப்பம், அதாவது ஜூல்ல இருக்கும். எவ்வளவு ஜூல் வெப்பத்தை எடுக்குது அல்லது நான் வழங்குறேன்ற மாதிரி. Q/T என்று சொன்னா என்னன்னு சொன்னா வெப்பத்தை நேரத்தால பிரிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் இடமாற்றப்படுற வெப்பம். நீங்க பேசிக்கல படிச்சிருப்பீங்க. நீங்க வேக மாற்றத்தை நேரத்தால பிரிப்பீங்களா இருந்தா வேக மாற்றி வீதம். உந்த மாற்றத்தை நேரத்தால பிரிச்சீங்கன்னு சொன்னா உந்த மாற்றி வீதம். இதுவும் வந்து என்ன இருக்குன்னு சொன்னா வெப்பம் நேரத்தால பிரிப்படைக்கல வெப்பம் மாற்றி வீதமா இருக்கு. ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு வீதத்துல வெப்பம் இடமாற்றப்படுதுன்ற மாதிரி. அப்ப இதுக்கான அலகு புள்ளிகள் என்னவா இருக்கும்னு சொன்னா ஜூல் செகண்ட் -1 இருக்கு. சரியா? ஒருவேளை நீங்க இந்த வெப்ப கடத்தார சம்பந்தப்பட்ட MCQ எஸ்ஐ கேள்வியோ செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்றான் 10 நிமிஷத்துக்கு இந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்து உறுதிநிலையை அடைதன்னு சொன்னா உங்களால் என்னத்தை காண இயலும்னு சொன்னா 10 நிமிஷத்துக்கு எவ்வளவு வெப்பம் பரிமாறப்பட்டது என்பதை என்னால காணலாம்.
எனக்கு ஒரு செகண்டுக்கு பரிமாறப்பட்ட வெப்பம் தான், ஒரு செகண்டுக்கான வெப்பம் தான் வந்து இந்த Q/T. அப்ப 10 நிமிஷம் சொன்னா நீங்க வந்து 10 நிமிஷம் நேரத்தால பெருக்கி விட. சோ இது வந்து ஒரு வித்தியாசமா Q/Tல வர்றது வந்து வெப்பம், மற்றது வந்து ஒவ்வொரு செகண்டுக்கு வந்து இடமாற்றப்படுற வெப்பம். ரைட், ரெண்டு விஷயம் வச்சுட்டேன். இப்ப தொடர்ந்து வெப்பம் உள்ள வருது. அப்ப சய 30 எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணுங்க பிள்ளைகளா. இதுதான் வந்து ஹீட் இந்த ஷோர்ட் நோட்ஸ். சரியா, ஹீட்டுக்கு ஷோர்ட் நோட்ஸ் சொல்லி கதைச்சா இதான் விஷயம். ஸோ இதை கதைச்சிட்டு இது சம்பந்தமான எஸ்ஏக்களியோ எம்சிக்களியோ பாகைகளை இன்னும் ஈஸியா. அடுத்த விஷயம், பனிக்கட்டி குட்டி சைவர் பாய்சியா மாறிட்டுது. இப்ப இப்ப அந்த பனிக்கட்டி குட்டி சைவர் பாய்சியா மாறிட்டேன்னு சொன்னா அதே அளவு எம்என்டே வைக்கிறேன். பனிக்கட்டி குட்டி சைவர் பாய்சியா மாறிட்டேன்னு சொன்னா இன்னும் நான் வெப்பத்தை வெளியே இருந்து வழங்கி கொண்டே இருப்பனா இருந்தா அடுத்து என்ன செய்யும் என்று சொன்னா சைவர் பாய்சியில் இருக்கிற பனிக்கட்டி என்ன செய்யும் என்று சொன்னா சைவர் பாய்சியில் இருக்கிற நீரா மாறும். சைவர் பாய்சியில் இருக்கிற கட்டி என்னவா மாறும் சொன்னா நீரா மாறும். அப்ப இங்க ஒரு விஷயம் நிகழுது என்னன்னு சொன்னா நிலை மாற்றம் சொல்லி இங்க ஒரு விஷயம் நிகழுது. என்ன நடக்குது? பனிக்கட்டியா இருக்கிற அந்த திணிவு நீரா மாறுது. அதாவது நிலை மாற்றம் சொல்லி ஒரு விஷயம் இங்க நிகழுது. அப்ப நிலை மாற்றத்துக்கு தேவைப்படுற வெப்பம் வந்து HMN ml சொல்லி படிச்சிருப்பீங்க. எம்எல் எம் எம் வந்து எவ்வளவு பனிக்கட்டியோ அது, எல்ன்றது வந்து என்னவா இருக்குன்னு சொன்னா உருகலின் தன்மறை வெப்பமா இருக்கு. எல் வந்து உருகலின் தன்மறை வெப்பம். உருகத்தானே போகுது, அப்ப அது உருகலின் தன்மறை வெப்பமா இருக்கு. ரைட், மூன்று விஷயம் ஓகே. சரியா, அடுத்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாலாவது என்ன நடக்கும் அடுத்தது, மேலதிகமா நீங்க வெப்பத்தை வழங்கி கொண்டே இருப்பீங்களா இருந்தா என்ன செய்யும்னு சொன்னா பிறகு என்ன செய்யும்? சைவர் பாய்சில இருக்கிற நீர், சரியா, சைவர் பாய்சியில இருக்கிற நீர் வந்து என்ன செய்யும்னு சொன்னா 100 பாய்சில இருக்கிற நீரா மாறும். 100 பாய்சில இருக்கிற நீரா மாறும். அதுக்கு நான் வழங்கப்பட வேண்டிய வெப்பம் வந்து என்னவா இருக்கும்னு சொன்னா HMN MS தீட்டாவா இருக்கும். MS தீட்டா இங்கேயும் வாரது HMN MS தீட்டா தான் பிள்ளைகள். ஆனா இங்கேயும் வாரது HMN MS தீட்டா தான் வந்து அங்க வார எஸ்ன்றது வந்து பனிக்கட்டியின் தன்வெப்ப கொள்ளளவு, இங்க வார எஸ்ன்றது வந்து நீரின் தன்வெப்ப கொள்ளளவு. இரண்டுமே வித்தியாசம். மேலவார் எஸ் வந்து பனிக்கட்டியின் தன்வெப்ப கொள்ளளவு, கீழவார் எஸ் வந்து நீரின் தன்வெப்ப கொள்ளளவு. ஓகே, ரைட். அடுத்தது கடைசியா இன்னும் ஒரு விஷயம் நிகழும். என்னன்னு சொன்னா மேலதிகமா இன்னும் நீங்க வெப்பத்தை வழங்கி கொண்டே இருப்பீங்களா இருந்தா மேலதிகமா சைவர் பாய்ஸ்ல இருக்கிற 100 பாய்ஸ்ல இருக்கிற ஆவி இப்ப என்ன செய்யும்னு சொன்னா 100 பாய்ஸ்ல இருக்கிற ஆவி இப்ப என்ன செய்யும்னு சொன்னா 100 பாய்சி நீர் என்ன செய்யும்னு சொன்னா இப்ப 100 பாய்ஸ்ல இருக்கிற ஆவியா மாறும். 100 பாய்ஸ்ல இருக்கிற ஆவியா மாறும். அதுக்கு நாம் வழங்க வேண்டிய வெப்பம் வந்து HMN ml இருக்கும். இங்க வார எல்ன்றது வந்து ஆவியாதலின் தன்முறை வெப்பம். ஆவியாதலின் தன்முறை வெப்பம். சரியா, இதுக்கு வழங்குற வெப்பம் வந்து HMN ml. இதுவும் வந்து உருகலின் தன்முறை வெப்பம் மாறி இருக்கிற ஒரு விஷயம் தான். சரியா, இவ்வளவும் வந்து ஒரு விஷயம். இவ்வளவு விஷயமும் விளங்கினாக்கள் ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இவ்வளவு விஷயமும் நான் கதைச்சது விளங்கிட்டேன்னு சொன்னா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. உங்களோட நேமுக்கு பக்கத்துலேயே ரியாக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி ரியாக்ட் பண்ணிருங்கன்னா சரி. ஓகே, குட். ரைட்டா, ரைட். ஓகே, சரி. இப்ப இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஹீட்லயே வர இன்னும் ஒரு விஷயம். ஸோ இவ்வளவும் வந்து எஸ்ஏ வரைக்கும் வர விஷயங்கள் தான் இப்ப வந்ததா? இப்ப நான் கதைச்ச அவ்வளவு விஷயம், இப்ப நான் கதைச்ச விஷயத்துக்கு ஒருக்கா வரைப உங்களுக்கு ஒருக்கா கிரி காட்டுறேன் பிள்ளைகள் பாருங்கவா. அந்த முதல்ல உள்ள வார வெப்ப பாய்ச்சல் விகிதத்தை விட்டுருங்க, மிச்சத்துக்கு நான் ஒரு வரைப கிரி காட்டுறேன். அப்ப கீற வரைபுல கீற விஷயத்த நான் இப்ப கீழே வரைபுல கீற விஷயத்த ஒருக்கா பாருங்கவா. எவ்வளவு வெப்பம் தேவை என்றதான் நான் கீற போற வரைபு. ஓகே, ரைட். முதல்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க, 30 பாய்ஸ்ல இருக்கிற பனிக்கட்டி சைவர் பாய்ஸ்ல இருக்கிற பனிக்கட்டியா மாறுது பிள்ளைங்க. புரியுங்களா? 30 பாய்ஸ்ல இருக்கிற பனிக்கட்டி சைவர் பாய்ஸ்ல இருக்கிற பனிக்கட்டியா மாறுது. அப்ப
சய 30 இருக்கிற பனிக்கட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெப்பநிலை குறைஞ்சு சைபர் பாய்ச்சில் இருக்கிற பனிக்கட்டியா மாறும். இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன நிகழும்னு சொன்னா, ஸோ நான் கீற இந்த வரைவு வந்து நாங்க மாறா வீதத்தில ஒரு சக்தியை வழங்கிட்டு இருக்கோமா, மாறா வீதத்தில சொன்னா எப்பவுமே நாங்க கொடுக்குற சக்தி ஒரு செகண்டுக்கு மாறாது. அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் 100 ஜூல் என்ற சக்தியை வழங்குறோம். அது நாங்க எப்படி வழங்கலாம்னு சொன்னா, நான் இங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி வெளியில 50 பாய்ச்சில பேணி கொண்டேன்னு சொன்னா வெளியில இருந்து என்ன செய்யும், மாறா வீதம் Q/T வெப்பம் உள்ளுக்குள்ள போய்கொண்டிருக்கும். அந்த மாறா வெப்பத்தால் தான் HMN MSTன்ற வெப்பம் எல்லாம் வருது. சரி, அப்ப நான் கொடுக்குற சக்தி மாறல, ஒவ்வொரு செகண்டுக்கு நான் வழங்குற சக்தி மாறல என்று எடுத்துக்கொண்டு தான் நான் இந்த வரைபை உங்களுக்கு இப்ப பிரிக்காட்டுறேன். ரைட், நேர்கோடு பிள்ளைகளா, நான் உங்களுக்கு வலகோடு மாதிரி இருக்கான்னு நேர்கோடு 30 பாய்ச்சி இப்ப என்ன செய்ய போகுது, சைபர் பாய்ச்சியா மாறுது. ரைட், சைபர் பாய்ச்சியா மாறிட்டது. இப்ப சைபர் பாய்ச்சியா மாறதுக்குரிய நேரம் ஒன்று எடுத்திருக்கு தானே, நேரம். அந்த நேரம் என்னவா இருக்கும்னு சொன்னா, நான் உங்களுக்கு இப்ப சொன்னா நான் மாறா வீதம் Q/T சக்தியை வழங்கிட்டு இருக்கேன். அது மாறா வீதம். ஓகே, மாறா வீதத்துல அந்த மாறா வீதத்துல நான் வழங்கின சக்தி தான் HMN MS θ/T. ஓகே, ஏன் Q/T என்றது வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் வழங்கப்படுற வெப்பம்னு சொல்லி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணினான் மேல. MSθன்றது வந்து நாம் வழங்குற மொத்த வெப்பம். MSθன்றது நாம் வழங்குற மொத்த வெப்பம் ஜூல்ல இருக்குது. ஆனா நாம் வழங்குற வெப்பத்தின் வீதம் ஜூல் செகண்ட் -1. அப்ப நேரத்தால கீழே நான் பிரிச்சேன்னு சொன்னா தான் எனக்கு இந்த பக்கமும் ஜூல் செகண்ட் -1 வரும். ஓகே, ஜூல் செகண்ட் -1 வரும். ஓகே, இப்ப நான் வந்து ஈஸிக்காக இந்த Q/T P என்று வச்சுக்கொள்றேன்னா, Q/T P என்று. அப்ப நேரம் வந்து என்னன்னு சொல்லி எனக்கு வருதுன்னு சொன்னா MS θ P பிள்ளைகளா, அப்படியா பாருங்கவா, ஒண்ணும் இல்ல, மாறா வலு P வெப்பத்தை வளை கொண்டிருக்கிறேன். அந்த மாறா வலுக்கான ஈக்குவேஷன், மாறா வீதத்துக்கான ஈக்குவேஷன் வந்து MS θ/T. அதே இது நேரம் எனக்கு தேவை என்றதால நான் வந்து T1 எடுத்துக்கணும். T1க்கான ஈக்குவேஷன் வருது MS θ/P. இந்த ஈக்குவேஷனின் படி எனக்கு திணிவு மாற போறது இல்ல. ஏன், அதே அளவு திணிவைத்தான் நான் வெப்பமாக்க போறேன். மாற போறது இல்ல. வெப்பநிலை வித்தியாசம் என்ன, 30 இருந்து 0, அது ஓகே. வலு மாற போறது இல்ல. அப்ப நேரம் வந்து S டிபெண்ட் பண்ணிருக்கு. S. அப்ப S வந்து அதிகமா இருக்குமா இருந்தா, S வந்து அதிகமா இருக்கும்னு சொன்னா நேரம் அதிகமா இருக்கும். S வந்து குறைவா இருக்கும்னு சொன்னா நேரம் இழிவா இருக்கும். பொதுவா பனிக்கட்டிக்கு வார S வந்து 2000 நினைக்கிறேன்னா, பொதுவா பனிக்கட்டிக்கு வார S வந்து 2000 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 சொல்லி வருது. அப்ப T1க்கு ஒரு ஆன்சர் வரும். அதை அப்படி விட்டுக்கோங்க. T1க்கான ஈக்குவேஷன் இது. ஸோ T1 எப்படி வருமன்ற வரைக்கும் இப்ப உங்களுக்கு விளங்கினா ஓகே. ரைட், அடுத்தது முதலாவது பார்த்துட்டேன். மூன்றாவது பனிக்கட்டி நீரா மாறுது. ஸோ பனிக்கட்டி நீரா மாறுதுன்னு சொன்னா வெப்பநிலை மாற போறது இல்லை பிள்ளை நீங்க. அப்ப அந்த சைபர் பாய்ச்சி என்ற வெப்பநிலையிலேயே, ரைட்டா, சைபர் பாய்ச்சி என்ற வெப்பநிலையிலேயே குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்கும். ஓகே, சைபர் பாய்ச்சி என்ற வெப்பநிலையிலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்க போகுது. ஓகே, இது வெப்பநிலை எப்படி மாறும்ன்ற வரைபா சொல்லி நான் எச்சரிப்படுறேன். ஸோ அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையிலேயே மாறாம அந்த வரைவு இருக்க போகுது. குறிப்பிட்ட வெப்பநிலையிலேயே அது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும், அதை எப்படி காண்றது? இப்பதானே சொன்னான் மாறா. இது வந்து இரண்டாவது விஷயத்துக்கானது இவ்வளவும். இப்ப நான் புதுசா ஒரு விஷயம் கதைக்கிறேன். மூன்றாவது என்னது, மாறா வீதம் வலுவில. ஓகே, மாறா வீதம் வலுவில வழங்கப்படுற வெப்பத்துக்கான ஈக்குவேஷன் தான் mL/T. அப்ப நேரம் வந்து எனக்கு இங்க என்ன வருதுன்னு சொன்னா mL/P என்று வருது. அப்ப இங்க எம்மும் மாற போறது இல்ல, பியும் மாற போறலன்னு சொன்னா எல் என்ற பெருமானத்துல நேரம் தங்கி இருக்கு பிள்ளைகள். எல் என்ற பெருமானத்துல நேரம் தங்கி இருக்கு. ஆனா எல்ன்ற பெருமானம் எங்களுக்கு தெரியும் எஸ் விட மிகப்பெரிய ஒரு பெருமானம்னு சொல்லி. அப்ப இதை வச்சுக்கொண்டு என்னால சொல்ல முடியும், நீங்க இதை வடிவா சுருக்கி பார்த்தா கூட T1 விட T2 வந்து அதிகமா தான் இருக்கு. T1 விட T2 என்ற நேரம் அதிகமா இருக்கு. இது T2. அந்த வேலை முடிஞ்சது. ரைட், அடுத்தது சைபர் பாய்ச்சி கட்டி சைபர் பாய்ச்சியா நீரா மாறினா பிறகு சைபர் பாய்ச்சி நீர் 100 பாய்ச்சி நீரா மாறும். அப்ப என்ன செய்யும்,
கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெப்பநிலை கூடிக்கொண்டு போய் அது 100 பாய்ச்சில வந்து நிற்கும். 100 பாய்ச்சிக்கு மாறும். 100 பாய்ச்சிக்கு மாறுறதுக்கான நேரமும் இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். டி சமன் எம்எஸ் தீட்டா பை பி என்ற ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். அதே மாதிரி ஒரு சமன்பாடு தான் வரும். ஆனா இந்த சமன்பாட்டுல என்னென்ன மாறப்போகுதுன்னு சொன்னா, இந்த எஸ் வந்து நீருக்கு மாறும். நீருக்கு வந்து பொதுவா எஸ் வந்து 4000 ஆகும். வெப்பநிலை வித்தியாசம் வந்து என்னவா இருக்கும்னு சொன்னா 100 ஆகும் இருக்கும் இங்க. அப்ப வெப்பநிலை வித்தியாசமும் இங்க மாறுது, எஸ்ஸும் மாறுது. அதாவது அதிகரிக்குது. அப்ப நேரம் வந்து T1 விட அதிகமா இருக்கு பிள்ளைகள். நீங்க சரியா நாங்க உங்களுக்கு இது திருப்பொருட்கா கல்குலேஷன்ஸ் எல்லாம் வச்சு கீறி காட்டுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காண்டி கீறி காட்டுவேன். இது T3ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 100 பாய்ச்சி நீர் 100 பாய்ச்சி ஆவியாகும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? 100 பாய்ச்சி வெப்பநிலை மாறாம இருக்கும். இந்த மாறாம இருக்கிற வெப்பநிலைக்கான ஈக்குவேஷன், வெப்பத்துக்கான ஈக்குவேஷன், நேரத்துக்கான ஈக்குவேஷன் எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. பி சமன் எம்எல் பை டி, நேரம் சமன் எம்எல் பை பி. ஆவியாதலின் தன்மறை வெப்பத்தின் பெருமானம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 தர 16 நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே விட மிக பெருசு. உங்களுக்கு எம்சிக்கு கேள்வி நீங்க எங்கேயாவது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான வரைப காட்ட சொல்லி. அப்ப இந்த நேரம் தான் அதிகமா இருந்திருக்கும். விளங்குதா? இந்த நேரம் தான் அதிகமா இருந்திருக்கும். இவ்வளவு நேரம் நான் கதைச்ச விஷயம் உங்களுக்கு விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். இவ்வளவு டைம் நான் கதைச்ச விஷயம் உங்களுக்கு விளங்கினா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே. சரி. இப்ப இவ்வளவு டைம் நான் விளங்கப்படுத்தினதை வச்சு உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கான விடையை நீங்க மெசேஜ்ல போட்டு விடுங்க. இப்ப ஐ மீன் ஜூம் மெசேஜ்ல என்ன கேள்வின்னு சொன்னா, சரியா? என்ன கேள்வின்னு சொன்னா, நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு மாறாத ஒரு வலு P-ல, ஓகே, P வந்து ஏதோ ஒரு வலுவா இருக்கட்டும். சைவர் அந்த P என்ற வலுவை சைவர் பாய்ஸில் இருக்கிற பனிக்கட்டி குட்டிக்கு, சரியா? சைவர் பாய்ஸில் இருக்கிற பனிக்கட்டி குட்டிக்கு வழங்குறேன். அது வந்து 100 பாய்சில இருக்கிற நீராவியா மாறுது. 100 பாய்சில இருக்கிற நீராவியா மாறுது. நீராவியா மாறுறதுக்கு எனக்கு T என்ற நேரம் வந்து எடுக்குது. நான் ஒரு மாறாவலு P என்ற வீதத்துல சைவர் பாய்சில இருக்கிற பனிக்கட்டிய வெப்பமாக்குறேன். அது 100 பாய்சில இருக்கிற நீராவியா மாறுது. நிலை மாற்றம் எல்லாம் அடைஞ்சு மாறுது. அப்படி மாறுறதுக்கு T என்ற நேரம் வந்து எனக்கு எடுக்குது. ஓகே, மாறுறதுக்கு T என்ற நேரம் எடுக்குதுன்னு சொன்னா, நான் இப்ப உங்களுக்கு கேட்கிற கேள்வி, இது வந்து 50 பாகைசியா இருக்கிற நீரா மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? மெசேஜ்ல ஆன்சர் போட்டு விடுங்க. சரி. அதுக்கு முதலாவது ஆன்சர் வந்து T/3 எடுக்கலாம். அல்லது வந்து T/2 எடுக்கலாம். அல்லது வந்து என்ன சொல்லலாம்? T/2 விட குறைவு. இந்த மூன்றுல எந்த ஆன்சர்? ஒன்றா, ரெண்டா, மூன்றான்னு சொல்லி போட்டுருங்க. யோசிச்சு போட்டுருங்க. 2 மினிட்ஸ் டைம் தான். யோசிச்சு போட்டுருங்க. என்ன கேள்வின்னு சொன்னா, மாறாவீதம் P-ல நான் சைவர் பாய்ச்சி இருக்கிற பனிக்கட்டிக்கு ஒரு வெப்பத்தை வழங்குறேன். அப்ப என்ன ஆகும்? ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த பனிக்கட்டி குட்டி குறிப்பிட்ட ஒரு வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் என்ன செய்தது? 100 பாய்ச்சி நீராவியா மாறுது. இவ்வளவு நிகழ்றதுக்கு எனக்கு T என்ற நேரம் எடுக்குதுன்னு சொன்னா 50 பாகைசி, ஓகே, 50 பாகைசியாக மாறத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? அது நான் கேட்ட கேள்வி. ஓகே. நான் உங்களை மைக் ஒன் பண்ணி ஒருத்தரையுமே கதைக்க சொல்லல. ஜஸ்ட் மெசேஜா போட்டு சொன்னாங்கன்னா அதை போட்டு விட்டீங்கன்னா சரி. ஆன்சர்
ஓகே, அதிகமா வந்த ஆன்சர்ஸ் வந்து அதிகமா வந்த ஆன்சர்ஸ் வந்து T/2 அண்ட் T/3லும் குறைவு. ஸோ செகண்ட் ஆன்சரும் போட்டிருக்கீங்க, தேர்ட் ஆன்சரும் போட்டிருக்கீங்க. ஓகே, ரைட். இப்ப நான் இன்னும் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சொல்றேன்னா அந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும், எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப வாங்க இதுல. இப்ப சைவர் பாய்ஸ்ல இருக்கிற நீரை, சரியா, சைவர் பாய்ஸ்ல இருக்கிற நீரை 100 பாய்ஸ்ல இருக்கிற நீரா மாத்துறேன்னா, நீராவியில நீரா மாத்துறேன். இவ்வளவு வேலைக்கும் டி நேரம் எடுக்குதுன்னு சொன்னா, இவ்வளவு வேலைக்கும் டி நேரம் எனக்கு எடுக்குமா இருந்தா, சைவர் பாய்ஸ்ல இருக்கிற நீரை 50 பாய்ஸியா மாத்துறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இந்த T1 என்றது என்னன்றது கேள்வி. முதலாவது ஆன்சர் வந்து T/4, ரெண்டாவது ஆன்சர் வந்து T/3, மூன்றாவது ஆன்சர் T/2, நாலாவது ஆன்சர் T-யிலும் குறைவு. இதுக்கு என்ன விட? T/3 சொல்லிருக்கீங்க. ஓகே, எல்லாரும் வேகமா யோசிச்சுட்டு போட்டீங்கன்னு சொன்னா சரியா? த்ரீன்னு சொல்லி போட்டாலே ஓகேயா? எனக்கு தேர்ட் ஆன்சர் தெரியல. மூணுன்னு சொல்லி போட்டாலே ஓகேயா? மூண்டா ரெண்டான்னு சொல்லி போட்டாலே ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, கதைக்கிறீங்களா? ஸ்பீக் மைக் ஓப்பன், சாரி, ஸ்பீக்கர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதிகமானவர்கள் இதுக்கு மூன்றாவது விட சொல்லியிருக்கிறீங்க. ஒரு ஆள் முதலாவது விட சொல்லியிருக்கீங்க T/4 என்று சொல்லி. ரைட், ரைட். சரி, நான் இந்த கேள்வி உங்களுக்கு சும்மா விளங்கப்படுத்துறேன் பாருங்க. சரியா? முதல்ல இந்த கேள்வியை பார்த்துட்டு வருவோம் அடுத்த கேள்விக்கு. முதல்ல இதை பார்ப்போம். சரியா? முதல்ல இங்க என்ன நிகழுது? சைவர் பாய்ஸ்ல இருக்கிற நீர் வந்து 100 பாய்சி நீரா மாறுதுன்னு சொன்னா அதுக்கு எனக்கு தேவைப்படுற வெப்பம் வந்து HMN/MS தீட்டா. ஓகேவா? HMN/MS தீட்டா. ஓகே, இவ்வளவுத்துக்கும் வந்து டி நேரம் இருக்குதாம். அப்ப என்னால சொல்லேலும், நான் உங்களுக்கு கேள்வியில சொன்னான் மாறா வலு P-ல நான் வெப்பத்தை வழங்குறேன். இது மாறா வலு தர நேரம் தான் MS தீட்டாவா இருக்கும்னு சொல்லி மேல சொன்னான். ஞாபகம் இருக்கா? இங்க நீங்க உங்களுக்கு கேள்வியில வலு சொன்னா அந்த வலுவை வந்து நீங்க நேரத்தால பெருக்கினீங்கன்னு சொன்னா மொத்தமா வர சக்தி வரும். அப்ப இப்ப இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு விஷயம் ஒன்று விளங்குது பிள்ளைகள். சைவர் பாய்ஸில் இருக்கிற நீரை 100 பாய்ச்சி நீரா மாத்துறதுக்கு எனக்கு MS தீட்டான்ற வெப்பம் தேவை. அதை நான் மாறாவலு P என்ற விதத்துல அந்த தொகுதிக்கு நான் வெப்பத்தை வழங்குவனா இருந்தா அது T நேரத்துல MS தீட்டான்ற வெப்பத்தை வழங்குது. அப்ப இந்த T என்றது வந்து எனக்கு சொல்றாங்க MS தீட்டா/P. இப்ப உங்களை நான் கேட்ட கேள்வி இதுல 50 பாய்ச்சி நீரா மாற எடுத்த நேரம் என்னன்றது நான் இப்ப உங்களை கேட்ட கேள்வி. சோ வந்து இங்க என்ன நிகழுதுன்னு சொன்னா, முதலாவது சிச்சுவேஷன் P/T சமன் MS, வெப்பநிலை வித்தியாசம் வந்து 100 இரண்டாவது சிச்சுவேஷன்ல வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா வலு மாற போறது இல்ல, நேரம். நான் உங்களுக்கு கேட்ட கேள்வி MS, வெப்பநிலை வித்தியாசம் வந்து 50 பாய்ச்சி. அப்ப சைபர்ல இருந்து 50ன்னு சொன்னா 50ன்றது வித்தியாசம். இப்போ நீங்க ஒன்றால பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா T/T1 சமன் 100/50, அதாவது 2
ஸோ T1 கண்டிங்கன்னு சொன்னா T/2 வரும் இந்த விட. ஓகே, ஒரு சில பிள்ளைகள் வந்து நேரவே வந்து பார்த்தோம்னா T/2 தான் ஆன்சரா இருக்கும்னு சொல்லிட்டீங்களா? ஓகே, குட். அது ஏன் வந்து நான் இங்க நேரையே சொல்றேன் T/2 தான் இருக்குமென்னு சொன்னா, இங்க ஒரே ஒரு நிலை மாற்றம் தான் நிகழுது. அதாவது ஒரே ஒரு விதத்துல வந்து வெப்பத்தை வாங்குது. எம்எஸ் தீட்டான்ற வடிவத்துல மட்டும்தான் ரெண்டு சந்தர்ப்பத்திலையுமே வந்து வெப்பத்தை வாங்குது. ஒரே ஒரு வித்தியாசம், அது 100 பாய்சிக்கு போகுது, இது 50 பாய்சிக்கு போகுது. நான் இதை உங்களுக்கு வரைவு ஃபார்மேட்ல குறிக்காக காட்டினேன்னு சொன்னா, வெப்பல்ல நேரத்தோட எப்படி மாறுதுன்னு சொன்னா, சைவர் பாய்ஸ்ல இருந்து 100 பாய்சிக்கு மாறும். இந்த 100 பாய்சிக்கு டி நேரம் வந்து எடுக்குதுன்னு சொன்னா, டி நேரம் எடுக்குதுன்னு சொன்னா, அரைவாசி 50 பாய்சிக்கு மாறுறதுக்கு எனக்கு நேரிய சொல்லலாம் T/2 என்ற நேரம் வந்து எடுக்குது. இந்த விஷயம் நீங்க மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, எளிமைய சீக்கத்துல படிச்சிருப்பீங்க. இப்ப இங்க என்ன ஒரு சொல்றேன், சரியா? ரைட். அப்ப 100 பாய்சி என்று சொன்னா 50 பாய்சி போறதுக்கு T/2 நேரம் எப்ப எடுக்குதுன்னு சொன்னா எனக்கு மாறா வீதத்துல போய்க்கல. நான் வழங்குற வேற எதுவுமே மாற இல்லைங்க. எம் மாற இல்ல, எஸ் மாற இல்ல, பி மாற இல்ல, ஒன்னு வெறும் வெப்பல்ல மட்டும்தான் மாறுது. ஆனா ஆனா இங்க நான் மேல கதைச்ச விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் இந்த கேள்வியில பாருங்க பிள்ளைகள், சைபர் பாய்ஸ்ல இருக்கிற பனிக்கட்டி 100 பாய்சி நீராவியா மாறுது. முதல்ல என்ன செய்யணும், இது சைவர் பாய்சி பனிக்கட்டி எனக்கு என்னவா மாறணும்னு சொன்னா சைவர் பாய்சி நீரா எனக்கு மாறணும். அதுக்கு எனக்கு தேவைப்படுற வெப்பமுள்ளியல் M×L இருக்கு. அதுக்கு பிறகு சைவர் பாய்சி நீர் பிற எனக்கு 100 பாய்சி இருக்கிற நீரா மாற வேணும். அப்ப அதுக்கு எனக்கு தேவைப்படுற வெப்பம் எம்எஸ் தீட்டா. அதுக்கு பிறகுதான் 100 பாய்சி நீர் 100 பாய்சி நீராவியா மாறும். அதுக்குன்னு தேவைப்படுற வெப்பம் வந்து M×L. அப்ப இங்க அது சீரா எதுவுமே இல்லை. அந்த விஷயம் விளங்குதா? அல்லது இன்னொரு மாதிரி நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். இங்க நீங்க கொடுக்கிற வெப்பம் முதலாவது உருகலின் தன்முறை வெப்பம் ml1 வைக்கிறேன் பிளஸ் எம்எஸ் தீட்டா நீர் சைவர் பாய்சி நீர் 100 பாய்சியா நீரா மாறுறதுக்கான வெப்பம் பிளஸ் M×L2 ஆவியாதலின் தன்முறை வெப்பத்துக்கான வெப்பம். இங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஆவியாதலின் தன்முறை வெப்பத்துக்கான வெப்பம் வந்து மிகப்பெரிய வெப்பமா இருக்கும்னு சொல்லி. ஆவியாதலுக்கான வெப்பம் வந்து மிகப்பெரிய ஒரு வெப்பமா இருக்கும்னு சொல்லி. அப்ப நீங்க இவ்வளவு நிலை மாற்றம் நிகழ்றதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், ml1 பிளஸ் எம்எஸ் தீட்டா பிளஸ் ml2 என்ற இவ்வளவு நிலை மாற்றம் நிகழ்றதுக்கு டி என்ற நேரம் எடுக்கும் உங்களுக்கு சொன்னான். அந்த டி என்ற நேரத்துல அதிக அளவு நேரம் எதுக்கு தேவைப்பட்டிருக்கும்னு சொன்னா, எதுக்கு அதிக வெப்பம் தேவையோ, எதுக்கு அதிக வெப்பம் தேவையோ அதுக்குத்தான் அதிக அளவு நேரம் தேவைப்பட்டிருக்கும். அப்ப இங்க அதிக வெப்பம் தேவையானது புள்ளியல் M×L2. அப்ப இந்த M×L2க்கு தான் அதிக அளவு நேரம் தேவைப்பட்டிருக்கும். இந்த மொத்த நேரம் Tயிலேயே அதிக நேரம் தேவைப்பட்ட இடம் M×L2 இருக்கும். ஆவியானது தான் அதிக வெப்பம், அதிக நேரம் தேவைப்பட்டிருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா அங்கதான் அதிக வெப்பம் தேவை. அதைத்தான் நான் இங்க மேல இருக்கிற வரைபில உங்களுக்கு குறிக்காட்டினான். இந்த வரைபில நான் உங்களுக்கு குறிக்காட்டினான். விளங்குதாது? விளங்குதா பிள்ளைகள்? இது இந்த வரைபில நான் உங்களுக்கு குறிக்காட்டின விஷயமே அதுதான். எங்க எனக்கு அதிக நேரம் தேவைப்பட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஆவியாதலுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அப்ப மொத்த நேரம் நான் கேட்ட கேள்வியில உங்கள்ட்ட கேட்ட கேள்வி இவ்வளவு தானா? இங்க இருந்து சைவர் பாய்சில இருந்து இவ்வளவுத்துக்கும் வந்து டி நேரம் ஆகுதுன்னு சொன்னா 50 பாய்சி ஆகிறதுக்கு டி நேரம் தான் எடுத்திருக்குமான்னு சொல்லி கேட்டா, T/2 நேரம் தான் எடுத்திருக்குமான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஏன் T/2 விட குறைஞ்சளவு நேரமும் நான் எடுத்திருக்கும். S³ இடையில ஒரு மோட்டர் இல்லையாண்டா? நான் எழுத இருக்கிறீங்களா? நான் அதை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன்னா அந்த உள்ள வெப்பம் போறத விட்டுட்டு இப்ப படிக்கட்டி குத்தி ஆவியா மாறுறதுக்கு மட்டும் வாங்க, அதை விட்டுருங்க இப்போதைக்கு. சோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கி இருக்கு. மொத்தமா எடுத்த நேரம் டீயா இருக்குமா இருந்தா 50 பாய்சி ஆறதுக்கு T/2 நேரம் எடுக்காது. ஏன்னா இங்க சீரா வந்து எதுவுமே மாறல. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அளவு வெப்பம் தேவைப்படுது. அப்ப இங்க பொருத்தமான விட T/2 இழிவா இருக்கு நேரம்.
ஓகேவா? இப்படித்தான் வந்து எம்சிக்யூ கேள்விகள் வாரதா, இப்படித்தான் எம்சிக்யூ மோஸ்ட் வாரது. சரி, இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணின விஷயம் வந்து என்னன்னு சொன்னா இதுகள். முதலாவது வந்து வெப்ப கடத்தார் சம்பந்தப்பட்டது, பிறகு வந்து பனிக்கட்டி குட்டி வந்து வெப்பல்ல அதிகரிக்குது, பிறகு சைவர் பாய்ச்சி குட்டி நீரா மாறுது, பிறகு சைவர் பாய்ச்சி நீர் வந்து அங்கால ஒரு பாய்ச்சி நீர், 100 பாய்ச்சி நீர், 100 பாய்ச்சி இருக்கிற ஆவியா மாறும். சரி, இதோட சேர்த்து நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்திட்டு போறேன் பிள்ளைகள். இதே சூழ்நிலை தான், இதே சூழ்நிலை தான் பிள்ளைகள். ஆனா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கொள்ளுங்க. உள்ள இருக்கிற பனிக்கட்டி குட்டி 30 பாய்ச்சியா தான் இருக்கு. மற்ற பக்கம் சூழல் வெப்பநிலையில இருக்கு. சூழல் வெப்பநிலையில இருக்குது. அந்த சூழல் வெப்பநிலை டீட்டா ஆர்ன்னு வச்சுக்கொள்றேன். சூழல் வெப்பநிலை இருக்கு, அந்த சூழல் வெப்பநிலை நான் டீட்டா ஆர்ன்னு சொல்லி வச்சுக்கொள்றேன். சூழல் வெப்பநிலை அல்லது அரை வெப்பநிலை, சரியா? சூழல் வெப்பநிலை அதை நான் டீட்டா ஆர்ன்னு சொல்லி வச்சுக்கொள்றேன். இப்ப சூழல் வெப்பநிலை சொன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியும் 30 பாய்ச்சி அப்படித்தான் இருக்கு, சரியா? ஓகே, நான் இப்ப இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துற ஈஸிக்காக நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னு சொன்னா, இதை நீங்க பனிக்கட்டி குச்சி எடுக்காம இது அப்படியே வேறு எக்ஸாம்பிளா, இது உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிள், முதற்காட்சி எக்ஸாம்பிள் இல்லை, இது வேறு எக்ஸாம்பிளா, எக்ஸாம்பிள் 2 ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. நான் இதை பனிக்கட்டி குட்டின்னு சொல்லி வைக்காம சூடான ஒரு பொருள், ஒரு 50 பாய்சீர் உள்ள ஒரு பொருளா, 50 பாய்சீர் உள்ள ஒரு பொருள், வெளியில எந்த வெப்பநிலையுமே இல்லை. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த மட்டும் வெளியில எதுவுமே இல்லை. சூழல் வெப்பநிலை டீட்டாரா இருக்குது, இதன் வெப்பநிலை 50 பாய்சியா இருக்குதுன்னு சொன்னா என்ன நிகழும்னு சொன்னா, இப்ப அந்த 50 பாய்சில் இருக்கிற பொருளுக்கும் சூழலுக்கும் இடையில ஒரு வெப்பநிலை வித்தியாசம் இருக்குது பிள்ளைகள். ஓகேயா? அப்ப வழியில இருக்கிற அந்த மூலக்கூறுகள் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, இதுல இருந்து சக்தியை வாங்கிட்டு வழியில போகும். சூழல் வெப்பநிலை நோமலா 30 பாய்சில இருக்கும், இது வந்து மேற்பரப்பு 50 பாய்சில இருக்குன்னு சொன்னா, 50 பாய்சில இருக்குன்னு சொன்னா மேற்பரப்பும் 50 பாய்சிலேயே மெயின்டைன் பண்ணப்படுதுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி நாங்க எடுத்தோம்னு சொன்னா என்ன இருக்கும்னு சொன்னா, வளி மூலக்கூறுகள் வந்து வெப்பத்தை வாங்கிட்டு போகும். அது என்ன வீதத்துல வெப்பத்தை வாங்கிட்டு வெளியே போகும்னு சொன்னா, அது என்ன வீதம், என்ன வீதம்னு சொன்னா என்ன, வெப்பத்துக்கு இந்த டீக்கெல்லாம் பெருசா ஒரு மீனிங்கும் இல்லையா, வெப்பத்தின் கீழ் நேரம் என்ன வீதம், அந்த வீதத்தை மிக சின்ன அளவு என்றதை நாங்க மார்க் பண்ணணும்ன்றதுக்காண்டி டிஹெச் பை டிடின்னு சொல்லி போட்டு காட்டுவோம். அந்த டிஹெச் பை டி டூ எதுக்கு நேர்வித சமனா இருக்குமா இருந்தா, அந்த வெப்பநிலை வித்தியாசத்துக்கு நேர்வித சமனா இருக்கும். எந்த வெப்பநிலை வித்தியாசம்? 50 பாய்சி மைனஸ் டீட்டா ஆறுன்றதா நீங்க வெப்பநிலை வித்தியாசம். 50 பாய்சியில் உள்ள பொருள் டீட்டா ஆறு என்ற சூழல் வெப்பநிலை, அந்த வெப்பநிலை வித்தியாசத்துக்கு நேர்வித சமனா இருக்கு. இது வந்து என்ன விதத்துல வந்து வெப்பத்தை வாங்கிட்டு வெளியே போகுதுன்றது. இதைத்தான் நீங்க என்னன்னு சொல்லி படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, நியூட்டனின் குளிரல் விதின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே போல அங்காலே கொஞ்சம் ப்ராக்டிகல்ஸ் பார்த்துருப்பீங்க, அது இருக்கட்டும். நியூட்டனின் குளிரல் விதி சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ நியூட்டனின் குளிரல் விதின்னு சொன்னா என்ன சொன்னா, சூடான ஒரு பொருளை நீங்க சாதாரணமா வழியில வைக்கக்குள்ள அதுல இருந்து வெப்பம் வந்து இழக்கப்படுற வீதம் இப்படி இருக்கு. அதுக்கு பிறகு அந்த நேர் வித சமன ஈக்குவேஷன் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, எப்சிலன் ஏ என்ற ஒரு மாறிலியால பெருக்கி விட்டுட்டு மிச்சத்தை அப்படி எழுதிக்கணும், 50 மைனஸ் டீட்டா. எப்சிலன் என்றது வந்து பாத்திரத்தின் தன்மையை பொறுத்து மாறும், அல்லது அந்த பொருளின் தன்மையை பொறுத்து மாறுமா. எப்சிலன் எப்சிலன் என்றது பொருளின் தன்மையை பொறுத்து மாறும். ஏ என்றது குறுக்கு வெட்டு பரப்பளவா இருக்கு. இதைத்தான் வந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா, நியூட்டனின் குளிரல் விதின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, நியூட்டனின் குளிரல் விதி என்ற விஷயம் விளங்கன்னு சொல்லி. நியூட்டனின் குளிரல் விதி என்பது இதுதான் விஷயம். இதுல எக்ஸாம்பிள் செய்ய இன்னும் விளங்கும். ஸோ இப்போதைக்கு நியூட்டனின் குளிரல் விதியை ஷோர்ட்டா சொன்னோம்னு சொன்னா விஷயம் இதுதான். அதே போல நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, எங்களுக்கு தேவை இருந்தா, எங்களுக்கு இப்ப தெரிந்தானே டிஎஸ் பை டிடின்னு சொன்னா என்னது, எப்சிலன் ஏ இன்டூ டி 50 மைனஸ் டீட்டா. இப்ப 50 வைக்காம அதுல வெப்பநிலை டீட்டாண்டு வச்சுக்கொள்றேன்னா டீட்டாண்டு வச்சுக்கொள்றேன். இப்ப இது டிஎஸ் பை டிடின்றது என்னது, இந்த பொருள் இருக்கிற வெப்பத்தை வாங்கி கொண்டு போகுதுன்னு சொன்னா, இந்த பொருள்ல இருக்கிற
வெப்பம் இப்ப என்ன செய்யும்? இழக்கப்படும். அந்த பொருள் இருக்கிற வெப்பம் என்ன விதத்துல இழக்கப்படும்? அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, எம்எஸ் டெல்டா டீட்டா. இது வெப்பம் என்ன வீதத்துல இழக்கப்படும்னு சொன்னா நான் நேரத்தால பிரிக்க வேண்டியது. ஸோ இதையும் இதை நாங்க சமப்படுத்தலும், தேவைப்பட்டா சமப்படுத்தலும். ஸோ இதுதான் வந்து நியூட்டனின் குளிரல் விதி. இதை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப நாங்க வச்ச இந்த விஷயம் விளங்கினாக்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. இப்ப நாங்க வச்ச இந்த நியூட்டனின் குளிரல் விதி என்ற விஷயம் விளங்கினாக்கள் ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. ரைட், ஓகே. இதை விட ஹீட்ல வேற என்ன இருக்கு? ஸோ இவ்வளவும் வந்து ஒரு விஷயமா, இவ்வளவும் சேர்த்து தான் வந்து ஹீட்ல இருக்கிற ஒரு விஷயம். இவ்வளவுத்துக்குள்ளேயும் சேர்த்து தான் உங்களுக்கு எஸ்ஐ கேள்வி வந்தா அதிகமா வரதா? இவ்வளவும் சேர்த்து தான் எஸ்ஐ கேள்வி வரதா? அல்லது தனித்தனியா வரும்? ஆனா இங்க இருக்கு பிசிக்ஸை பொறுத்தவரையில ஒரு சிக்கல் என்ன சொன்னா, எஸ்ஐ கேள்வி நேர எப்பவுமே கேட்க மாட்டான். உங்களை பொறுத்த மட்டும் பிசிக்ஸ்ல எஸ்ஏ கேள்வி நேர இருக்காது. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லி அதுக்கு தான் உங்களுக்கு எஸ்ஏ இருக்கு. அதுக்கு நோட்ஸை நீங்க உங்களுக்கு விளங்கி அது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் செய்தீங்கன்னா தான் பாடம் விளங்குமா, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இதை விட வேற என்ன இருக்கு ஹீட்லன்னு சொன்னா, விரிவுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. விரிவு. விரிவுல நீங்க மூன்று படிச்சிருப்பீங்க, சாரி மூன்று இல்ல 2 படிச்சிருப்பீங்க. திண்ம விரிவு, அதை விட திரவ விரிவு. விரிவுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேனே, மூன்று சொல்லியா திண்மம், ஓகே. ஆரம்பத்துல எல் நீளமா இருக்கிற ஒரு கோல்ல நான் வெப்பநிலையை θ1ல இருந்து θ2க்கு அதிகரிக்கிறேன். இப்ப நான் ஒரு பொருளுண்ட வெப்பநிலையை அதிகரிப்பேனா இருந்தால் அது விரியும். அவ்வளவுதான் பிள்ளைகள். அதுல வெப்பநிலையை அதிகரிக்கிறேன்னு சொன்னா அது விரியுது, அவ்வளவுதான். அதுண்ட இறுதி நீளம் ஆரம்ப நீளத்தை விட கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும், எல் பிளஸ் சி. இந்த விரிவுகளை பற்றி நாங்க கதைக்கிற விஷயம்தான் விரிவென்ற பாடம். அந்த விரிவு இப்ப நோமலா நீளம் விரியுது என்று சொன்னா நாங்க வெப்பநிலையை கூடனா கட்டாயம் விரியும். அந்த நீள விரிவுக்கான ஈக்குவேஷன் வந்து ஈசமன் எல்எல் டெல்டா டீட்டா. டெல்டா டீட்டானது வெப்பநிலை வித்தியாசமா இருக்கும். அல்பான்றது வந்து நீள விரிவு குணகமும், எல் வந்து ஆரம்ப நிலவமா இருக்கும். ஸோ விரிவுன்றதெல்லாம் ஈஸியான ஒரு விஷயங்கள். ஸோ ஒரு பொருள் வந்து வெப்பநிலையை அதிகரிக்கக்குள்ள விரியுது. அது நீளமா விரியலாம், பரப்பளவா விரியலாம், கனவளவா விரியலாம். அதே மாதிரி திரவங்களும் விரியும். திரவங்களும் விரியும். அதை பற்றி நாங்க படிக்கிறது திரவ விரிவு. இதுவும் ஹீட்ல இருக்கிற ஒரு சாப்டர். அடுத்தது என்ன இருக்குன்னு சொன்னா வாயுக்கள் நடத்த. வாயுக்கள். ஸோ வாயுக்களை பொறுத்த மட்டும் வந்து அதுக்கு ஒரு 2 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அதை விட வந்து என்ன இருக்குன்னு சொன்னா வெப்ப செயல்முறைகள் இருக்கு. அதுவும் வந்து வாயுக்களுக்காக தான் இருக்கு. வெப்ப செயல்முறை. வெப்ப செயல்முறையை பத்தி நான் ஏற்கனவே இருக்கா விளங்கப்படுத்தி நான் நினைக்கிறேன். டெல்டா கியூ சீக்வல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபுள் ஜூ ஈக்குவேஷன் இருக்கு. இதுல வர ஒவ்வொன்றும் என்னன்னு சொன்னா டெல்டா கியூன்னு சொன்னா அந்த தொகுதி உறிஞ்சின வெப்பம் அல்லது வெளிவிடப்பட்ட வெப்பம். ஓகே. டெல்டா கியூன்றது வந்து தொகுதி உறிஞ்சின வெப்பம். உறிஞ்சின வெப்பமா இருந்தா இது சகவா இருக்கு. அதே மாதிரி டெல்டா கியூ வந்து மைனஸா இருந்தா தொகுதி வெளிவிடப்பட்ட வெப்பமா இருக்கும். இது நீங்க எங்க படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா கெமிஸ்ட்ரியில தாக்கங்கள் நிகழக்குள்ள வெப்பம் வெளிவிடப்பட்டா மைனஸா இருக்கும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வெப்பம் உறிஞ்சினா வந்து சகவா இருக்கும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இது டெல்டா கியூ. டெல்டா ஜூ என்று சொன்னா என்ன? டெல்டா ஜூ என்று சொன்னா என்னன்னு சொன்னா அகச்சக்தி மாற்றம். ஒரு பொருளுண்ட வெப்பநிலை அதிகரிக்குதா இல்லையா? ஒரு பொருளுண்ட வெப்பநிலை அதிகரிக்குதா இல்லையா? ஒரு பொருளுண்ட வெப்பநிலை அதிகரிக்குமா இருந்தா என்ன செய்யும்? அகச்சக்தி அதிகரிக்கும். அப்ப என்ன சொல்லலாம் என்னால? வெப்பநிலை அதிகரிக்குது. வெப்பநிலை அதிகரிக்குது. அதே மாதிரி மைனஸா இருக்குமான்னு சொன்னா வெப்பநிலை குறையுது. இது அடுத்த விஷயம். நீங்க இதெல்லாம் ஞாபகப்படுத்த தேவையில்லையா? யோசிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, நாங்க எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி வச்சிருக்கலாம். ஸோ யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலே ஓகே. இப்ப நீங்க எம்சிக்யூ செய்ய நீங்க எப்படியும் இதை நேரா பாவிக்க மாட்டீங்க. அதை யோசிச்சு அந்த கேள்வி என்ன கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். அடுத்தது டெல்டா டபிள்யூ. டெல்டா டபிள்யூ சகவா இருக்குன்னு சொன்னா தொகுதியால வேலை செய்யப்படுது அல்லது வந்து கனவளவு அதிகரிக்குது.
அதாவது தொகுதியால வேலை செய்யப்படுது. இந்த விஷயங்களை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடம் நாங்க ரிவிஷன் பண்ணிக்கல, அது சம்பந்தமான கேள்வியை பார்ப்போம். அப்ப விஷயம் தான் தொகுதியால் வேலை செய்யப்படுது. டெல்டா டபிள்யூ மைனஸா இருக்கும்னு சொன்னா தொகுதி மீது வேலை செய்யப்படுது. பிள்ளைகள் நீங்க இது சம்டைம்ஸ் பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. இந்த சகசையை பார்க்கறது, இந்த சகசையை பார்க்கறதெல்லாம் ஏற்கனவே மெக்கானிக்ஸ்ல பார்த்த அதே விஷயங்கள் தான். நான் உங்களுக்கு ஒரு விட அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? பூமியில இருந்து எச் உயரத்துல இருந்து எம்தினுடைய ஒரு பொருள் வந்து கீழே விழுதுன்னு சொன்னா, கீழே விழுதுன்னு சொன்னா கீழே வரைக்குள்ள கீழே வரைக்குள்ள என்ன இங்க நிகழ்ந்திருக்கும்னு சொன்னா, என்ன இங்க நிகழ்ந்திருக்கும்னு சொன்னா பூமி வேலை செய்திருக்கும். பூமி வேலை செய்திருக்கும். ஏன் பூமி வேலை செய்திருக்கும்னு நான் சொல்றேன்னு சொன்னா, பூமி செய்திருக்கும்னு சொல்றேன்னு சொன்னா, நான் எந்த வேலையுமே செய்யாம அந்த எம்திணிவுடைய பொருள் வந்து சுயாதீனமா கீழே விழுது. பூமி தான் பிடிச்சு ஜி என்ற ஆரம்புல இழுக்குது. அவை பூமி வேலை செய்யுது. அப்ப மனிதன் செய்த வேலை என்னவா இருக்கும்? அப்ப மனிதன் செய்த வேலை மனிதன் செய்த வேலை என்னவா இருக்கும்னு சொன்னா மைனஸா இருக்கு. ஏன்? நான் எந்த வேலையுமே செய்யலாவே மைனஸ். இதுவே மாறி அதே பொருளை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா கீழே இருந்து மேல் நோக்கி தூக்கிட்டு போறேன். எச் உயரத்துக்கு தூக்கிட்டு போனேன்னு சொன்னா இங்க பூமி எந்த வேலையுமே செய்யல. பூமிக்கு எதிராக நான் தான் வேலை செய்து அந்த பொருளை மேல தூக்கிட்டு போறேன். அவன் மனிதன் செய்த வேலை என்னவா இருக்கும்னு சொன்னா, மனிதன் செய்த வேலை மனிதன் செய்த வேலை வந்து சகவா இருக்கும். பூமியால செய்யப்பட்ட வேலை மைனஸா இருக்கு. பூமியால செய்யப்பட்ட வேலை மைனஸா இருக்கு. அதே விஷயம் தான் பிள்ளைகள் இங்கேயும். அதே விஷயத்தை தான் நாங்க இங்கேயும் வந்து சதிக்க போறோம். யோசிச்சு பார்த்தோம்னா தொகுதி வேலை செஞ்சா சக, தொகுதி மீது வேலை செய்யப்பட்டா மைனஸ். அவ்வளவுதான் விஷயம். ஆனா கேள்விகள்ல மென்ஷன் பண்ணிக்கல சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணுவான். சரியா? ஓகே. முதலாவது வந்து சேரல் இல்லா செயல்முறைடுவான். சேரல் இல்லா செயல்முறைடுவான். சேரல் இல்லா செயல்முறைன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு அந்த பாடத்தை வந்து ஸ்டார்ட்ல இருந்து விளங்கப்படுத்தாம ரிவிஷன்ன்றதால அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னா ஏதாச்சும் விளங்காட்டி கிடுங்க. சேரல் இல்லா செயல்முறைன்னு சொன்னா என்னவா இருக்குன்னு சொன்னா டெல்டா கியூ பூஜ்ஜியமா இருக்கு. அதாவது தொகுதிக்குள்ளேயும் வெப்பம் போயில, தொகுதியை விட்டு வெளியவும் வெப்பம் சாரி சரி தொகுதிக்குள்ளேயும் வெப்பம் போயில, தொகுதியை விட்டும் வெப்பம் வெளியில வரல. அதே மாதிரி மாறா வெப்பநிலையில ஒரு செயல்முறை நிகழுது. மாறா வெப்பநிலையில ஒரு செயல்முறை நிகழுதுன்னு சொன்னா ஏன்னா நேரவே சொல்லல வெப்பம்ல மாறல. அப்ப என்ன மாறல? அகச்சக்தி மாறல. அகச்சக்தி மாறல. அதே மாதிரி மாறா கனவளவு. மாறா கனவளவு என்ன மீனிங்? தொகுதியாலையும் வேலை செய்யப்படல, தொகுதி மீதும் வேலை செய்யப்படல. அவ்வளவுதானே? ரைட். இதுக்குள்ளேயே இன்னும் ஒரு விஷயம் இருக்கா? இங்கே பெரும்பாலான விஷயத்த கழிச்சிட்டு நினைக்கிறேன். ரைட். இதுக்குள்ளேயே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இவ்வளோத்தையும் நீங்க பிவி வேரியபிளை குறிச்சு காட்டுறது பிள்ளை. பிவி வேரியபிளை குறிச்சு காட்டுறது. பிவி வேரியபிளை நீங்க என்னத்தை குறிச்சு காட்டுறீங்கன்னு சொன்னா அமுக்கமும் கனவளவும் எப்படி மாறுதுன்னு சொல்லி, அப்ப எங்களுக்கு தெரியும் அமுக்க கனவளவு வரைவு அடைக்கிற பரப்பு செய்யப்பட்ட வேலையை தருமே. அமுக்கம் தர கனவளவு மாற்றம் தானே செய்யப்பட்ட வேலை. மெக்கானிக்ஸ்ல படிச்ச விஷயம் தான் இது. அமுக்கம் தர கனவளவு மாற்றம் தான் செய்யப்பட்ட வேலை. அது செய்யப்பட்ட வேலை நீங்க என்ஆர்டி என்றும் குறிச்சு காட்டலும் பண்ணிக்கிறேன். பிவி சமன் என்ஆர்டி தானே. ஸோ இந்த மாதிரியும் குறிச்சு காட்டலாம். தேவை வந்தா இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலா நீங்க இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி கேள்விகள் செய்வீங்க. இதெல்லாம் வந்து இப்ப உங்களை பொறுத்த மட்டும் வந்து நோட்ஸ்ல சொல்லிக்கல வேலை சமன் பி சமன் டெல்டா வி என்று தான் சொல்லுவாங்க. பட் பிவி சமன் என்ஆர்டிக்கும் சம்டைம்ஸ் சமனா இருக்கும்ன்றது நீங்க தான் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குமா? அதுக்கும் ஒரு விஷயம். ரைட். இப்ப பிவி வரைவு அடைக்கிற வரைவுக்கு நாங்க வருவோம். இவ்வளோத்த பிவியில குறிச்சு காட்டுவோம். நான் என்ன சொல்றேன்? இது ஏ என்ற புள்ளி, இது பி என்ற புள்ளி. ஏல இருந்து பிக்கு போயிட்டு திருப்ப பில இருந்து ஏக்கு வருதா? ரைட். ஏல இருந்து பிக்கு போய் திருப்ப பில இருந்து வருது. இங்க பாருங்க பிள்ளைகள், ஏயில இருந்து பிக்கு போய்க்குள்ள ஏயில இருந்து பிக்கு போய்க்குள்ள செய்யப்பட்ட வேலை என்ன இருக்கும் சொன்னா ஏஎன்ல புள்ளியில இருந்து பிக்கு போய்க்குள்ள இந்த பாதை வழியே போகுது. ரைட்டா? இந்த பாதை வழியே போகுது.
ஆக அந்த பாதை அவ்வளவும் அடைக்கிற பரப்பு செய்யப்பட்ட வேலையா இருக்கு. ஓகே, அந்த பாதை அவ்வளவும் அடைக்கிற பரப்பு செய்யப்பட்ட வேலையா இருக்கு. அது கனவளவு அதிகரிக்குதா தொகுதி வேலை செய்யும் சக விலை வரும். ஒரு விஷயம் ரைட்டா, ஒரு விஷயம் ரைட். அதை நான் அழிச்சிட்டு அடுத்ததை கை காட்டுறேன். பிறகு என்ன நடக்குது? பியில இருந்து ஏக்கு வருது. பியில இருந்து ஏக்கு வருதுன்னு சொன்னா இவ்வளவு வேலை செய்யப்படும். பிக்கும் ஏக்கும் இடப்பட்ட பக்கத்துல இவ்வளவு தான் இருக்கு பரப்பு. அவை பியில இருந்து ஏக்கு வரைக்கல கனவளவு குறையுது. ஆகவே தொகுதி மீது வேலை செய்யப்படும். ஆகவே தொகுதி மீது வேலை செய்யப்படும். தொகுதி மீது வேலை செய்யப்படும். ஏன் மைனஸ் மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா இங்க மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா இங்க இடப்பட்டிருக்கிற பரப்பளவு தான் விளைவுலா செய்யப்பட்ட வேலை. அது என்னவா இருக்கும்னு சொன்னா சகவா இருக்கு. அப்ப இந்த ஏயிலேருந்து பிக்கு போய் திரும்ப ஏக்கு வார அந்த மொத்த செயல்முறையில செய்யப்பட்ட வேலை என்னவா இருக்கும்னு சொன்னா இந்த ஏபிஏ என்ற அந்த அவ்வளவு அடைக்கிற பரப்பா இருக்கும். அதுவும் தொகுதியால செய்யப்பட்ட வேலையா இருக்கும். ஓகேவா, இதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு வெப்ப செயல்முறை வந்து வலப்பக்கமா நிகழ்ந்தா தொகுதி வேலை செய்யும். சரியா, வலஞ்சுழி பக்கமா இருந்தா தொகுதி வேலை செய்யும். இடஞ்சுழி பக்கமா இருந்தா தொகுதி மீது வேலை செய்யப்படும். நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் விருப்பம் இருந்தா. இதுல அடுத்த விஷயம் சரியா, என்னன்னு சொன்னா சரி, இங்க என்னன்னு சொன்னா அடுத்தது ஏலேருந்து பிக்கு போயிட்டு திருப்ப பில இருந்து அதாவது ஆரம்ப புள்ளிக்கே திருப்ப வருதுன்னு சொன்னா ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒரே புள்ளியா இருக்கும்னு சொன்னா அந்த புள்ளியில வெப்பநிலை மாறாது. ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒரே புள்ளியா இருக்கும்னு சொன்னா அந்த புள்ளியில வெப்பநிலை மாறாது. வெப்பநிலை மாறாட்ட என்ன சொல்லல முன்னால நேர டெல்டா யூ பூச்சியமா இருக்கு. ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒரே புள்ளியா இருந்தா வெப்பநிலை மாறாது. ஆகவே டெல்டா யூ பூச்சியமா இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த பிவி வரைபட நாங்க குறிச்சு காட்டுற விஷயங்களா இருக்கு. ஓகே, அதை விட வந்து ஹீட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால இருக்கிற விஷயங்கள் குட்டி குட்டி விஷயங்களா ஒன்று வந்து வெப்பமானி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். வெப்பமானி என்ற விஷயம் நான் பேசிக்ஸ் பெருசா இங்க படிப்பிக்க மாட்டேன்னா அது இந்த ரிவிஷன்ல கொஞ்சம் எம்சிக்கு தான் பார்ப்போமே தவிர வெப்பமானிக்குன்னு சொல்லி நான் நேரம் ஒதுக்கி பார்க்க மாட்டேன்னா மிச்சம் இவ்வளவு டைம் கதைச்ச விஷயங்கள்லாம் நான் மெயினா பார்த்துக்கொள்வேன். சரியா, ஓகே. அப்ப ஹீட்டை பொறுத்த மட்டும் இவ்வளவுதான் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா நாங்க பாடத்தை சரியா விளங்கிக் கொள்ளுவோம். சரியா, ஓகே. இவ்வளவுத்தையும் தான் நாங்க வந்து ரிவிஷன் பார்க்க போறோம் பிள்ளைகள். ஸோ நாளையில இருந்து நாங்க ஒவ்வொரு சாப்டரா டெய்லி டியூஷன் பார்த்து கொள்வோம். சரியா, ஸோ இந்தியான் வகுப்புல வந்து இவ்வளவு தான் பிள்ளைகள். நாங்க நாளைக்கு மிச்சத்தை ரிவிஷன் பார்த்து கொள்வோம். மற்றது வந்து எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு எண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா ஒரு 250 நாள் இருக்கா? எத்தனை நாள் இருக்கு இன்னும் எக்ஸாமுக்கு யாராவது? எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு யாராவது? ஓகே, எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 220 நாளுக்குள்ள இருக்க நினைக்கிறேன். ஆனா வந்து என்னன்னு சொன்னா ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா எக்ஸாமுக்கு ஒரு 1-2 மாதத்துக்கு முதல் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 1-2 மாதத்துக்கு முதல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணா 1-2 மாதம் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா இந்த எக்ஸாமுக்கு முதல் வார 1-2 மாத காலப்பகுதி உங்களோட மார்க்ஸை வெறும் ஒரு 10-15 மார்க்ஸால தான் கூட்டுமா? 226 நாள். ஓகே, எக்ஸாமுக்கு முதல் வார 1-2 மாத காலப்பகுதி உங்களோட ரிசல்ட்ஸை வெறும் 10-15 மார்க்ஸால தான் கூட்டும். இப்ப நீங்க ஒரு 65 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னா தான் உங்களால அந்த 1-2 மாத காலப்பகுதியை பயன்படுத்தி 75-76 மார்க்ஸுக்கு போகலாம். முக்கியமான விஷயமா, இப்ப நீங்க 35 மார்க்ஸ் தான் எடுக்கிறீங்கன்னு சொன்னா இப்பல இருந்தே நீங்க ஒர்க் பண்ணா தான் ரிசல்ட் ஏக்கு மாறும். இப்ப நீங்க 35 மார்க்ஸ் எடுத்துட்டு இவ்வளவு காலம் படிக்கிற பாடத்தை நீங்க பார்க்காம விட்டீங்கன்னு சொன்னா 35 மார்க்ஸும் இல்லாம போயிடும். பிறகு அங்கால நீங்க என்னதான் 2 மந்த்ஸ் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் பாஸ் பண்றதே கஷ்டமா இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து பிசிக்ஸ் என்ற பாடத்தை கஷ்டப்படுறதுக்கான ரீசன் இதான். ஸோ நீங்க கெமிஸ்ட்ரி நோட்ஸ் நினைக்கிறேன், நோட்ஸ் தான். மேத்ஸ் ஓகே, மேத்ஸ் நீங்க இங்க ஒரு இதில் பார்க்க தான் போறீங்க. பயோ பற்றி எனக்கு தெரியாது. பிசிக்ஸை பொறுத்த மட்டும் நீங்க ஸ்டார்ட்ல இருந்தே சரியா ஒர்க் பண்ண வேணும். ஓகே, ஸோ இப்போ 226 நாள் இல்லையா, 226 நாள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க டெய்லி 8 மணி நேரமோ 5 மணி நேரம் நித்திர உள்ள போறீங்க. அதுக்கான நேரம் போனா நேரம் இல்லாம போயிடும். ஸ்கூல் போறீங்க, டியூஷன் போறீங்க, அதுக்கான நேரம் இல்லாம போகும்.
ஸோ உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு உங்களோட கையில இருக்க போற நேரம் 7 மணித்தியாலமோ 8 மணித்தியாலம் மட்டும்தான். ஸோ 226 8ஆல பெருக்கிட்டு அதை பிறகு 24ஆல பிரிக்க வாரதான் உங்களுக்கு உண்மையாவே எக்ஸாமுக்கு படிக்க இருக்கிற நாள். ஓகேயா? அந்த நேரத்துக்குள்ள சரியா உங்களுக்கு எந்த பாடம் வரல, எந்த பாடத்தை நான் இன்னும் கூட எஃபர்ட் போட்டு படிக்கணும்ன்ற மாதிரி போட்டு சரியா ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன் பிசிக்ஸ் ஏ வரும். சரியா பாடத்தை முதல்ல விளங்குங்க. டெய்லி வேகமாகவும் நிறையவும் படிங்க. நீங்க ஒரு 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பிசிக்ஸ் ஒர்க் பண்ண நேரம் இருக்குன்னு சொன்னா அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு அதிகமா என்னால சரியா விளங்கி படிக்கலுமோ அவ்வளவுக்கு படிங்க. இங்க முக்கியமானது ஃபோக்கஸ் தானா. நீங்க பிறப்புல இருந்தே இல்ல 9 எடுத்துருக்கணும்ன்ற எதுவுமே இல்லைங்க. இங்க நீங்க சரியா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா இருந்தா பிசிக்ஸ் பொறுத்த மட்டும் ஏ வருமா? அது வருமே. பிசிக்ஸ்ல ஏ வரும். நீங்க பிசிக்ஸுக்கு ஏ எடுத்து யாருனாலும் கேட்டு பாருங்க. ஸ்டார்ட்ல ஏதோ பாடத்தையாவது மினிமம் விளங்கி இருப்பாங்க. பாடத்தை நீங்க சரியா விளங்கி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே மேக்சிமம் விஷயம் வந்து ஓகே ஆயிரும். மிச்சம் என்ன, ஒரு சில கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதானே. இப்போ கூட நீங்க பிசிக்ஸ்ல உங்களுக்கு எதுவுமே பெருசா இல்ல, பட் ஏ எடுக்க ஆசைப்படுறேன்னு சொன்னா ஏயோ பியோ எடுக்கிறதுக்கு இருக்கிற காலம் தாராளமா போதுமா. சரியா ஒர்க் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஓகே பிள்ளைகள், நாங்க மிச்சம் நாளே பார்ப்போம். தேங்க்யூ.